இன்றைக்கி நம்ம கிறிசாந்தமம் ஃப்ளவர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஃப்ளவரோட கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட், எல்லோ, பிங்க், ஒயிட், பர்பிள் கலர்ஸில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து இதை க்ரோ பண்ணலாம். இது வந்து நம்ம நவம்பர் மந்த் ஃப்ளவர் கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா நவம்பர்லேருந்து உங்களுக்கு பிப்ரவரி மிட் இல்லைனா பிப்ரவரி எண்டு வரைக்குமே இதில் பூக்கள் நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெல் ட்ரெயின் சாயில் ரொம்ப நல்லது. சாயிலில் நம்ம கார்டனிங் சாயில் வந்து ஒரு 80% எடுத்துருக்கோம் அப்படின்னா 20% வெர்மி கம்போஸ்ட் இல்லைனா கம்போஸ்ட், கவ் டங்க் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ஆர்கானிக் மேட்டர் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சன்லைட் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 to 5 hours ஆகுது சன்லைட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். ஃப்ளவர்ஸ் வந்து நம்மளுக்கு நவம்பர் டு பிப்ரவரி வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் மற்ற மந்த்லலாம் நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ நம்ம வளர விட்டு அதை க்ரோ பண்ணுற அந்த ஒரு ஒர்க்கை தான் நம்ம பார்க்க முடியும். மதர் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா ஃப்ளவர்ஸ் நல்லா ட்ரை ஆகிடும். பிளான்ட்டும் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் இறந்துடும். பக்கத்தில் நிறைய சின்ன சின்ன செடிகள்லாம் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து நம்ம வந்து புதுசாக பிளான்ட் வந்து ஸ்டெம் கட்டிங் மூலமாக உருவாக்கலாம். ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப மஸ்டர்ட் கேக் ரொம்ப நல்லது. பொதுவாக மஸ்டர்ட் கேக்கில் வந்து நம்ம போடுறதுனால நிறைய ஃப்ளவர்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். இந்த மஸ்டர்ட் கேக் வந்து நம்ம ஒரு 100 கிராம் 1 லிட்டர் வாட்டரில் நம்ம வந்து வச்சிடலாம். ஒரு 4 days நம்ம வச்சுட்டு மூடி வச்சுட்டு தினமுமே மார்னிங் நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கப் எடுத்துருக்கோம் அந்த லிக்விட்னா ஒரு 10 cup ஆஃப் வாட்டரில் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அந்த இதை நம்ம வந்து 15 days ஒன்ஸ் நம்ம வந்து பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா இங்கே நிறைய சின்ன பிளான்ட்ஸ் வந்திருக்கு பாருங்கள். மதர் பிளான்ட் ட்ரை ஆகும்போது கூடவே இந்த மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் வரதுனால நெக்ஸ்ட் சீசனுக்கு நம்மளால் இதை வச்சு பிளான்ட்ஸை உருவாக்க முடியும். ஒரு சின்ன பிளான்ட் இருந்தால் போதும் நம்மளால் இந்த பிளான்ட்டை வந்து க்ரோ பண்ண முடியும். ஜூன் ஜூலை மந்தில் நம்ம க்ரோ பண்ணோம் அப்படின்னா நவம்பர், டிசம்பர் அண்ட் ஜனவரி, பிப்ரவரியில் நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். க்ரோ ஆகிட்டு இருந்த இந்த ஸ்மால் பிளான்ட்ஸ்லாம் நல்லா க்ரோ ஆகிட்டே இருக்குது. நான் இப்போ மஸ்டர்ட் கேக் லிக்விட் தான் நான் போடுறேன். உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா மஸ்டர்ட் கேக் பவுடர் இருந்தாலுமே நம்ம வந்து பிளான்ட்டை சுற்றி அந்த பாட்டில் நம்ம வந்து போடலாம். அதுவுமே ரொம்ப நல்லது. நம்ம சின்ன பிளான்ட் ஒரு பாட்டில் வச்சோம்னா அதுதான் இப்போ நல்லா க்ரோ ஆகிருக்கு. க்ரோயிங் டைமில் வந்து நீங்கள் வந்து அதோட டிப்பை நம்ம பிஞ்ச் பண்ணி விட்டோம் அப்படின்னா நிறைய பிரான்ச்சஸ் வரும். அப்போ தான் ஒரு பிரான்ச்சஸ்லையுமே நம்மளுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து கிடைக்கும். ஓல்டு பிளான்ட்டில் இருக்க ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம அப்படியே ட்ரை ஆக வந்து விட்டுடலாம். பிளான்ட்லேயே ட்ரை ஆகும்போது அந்த ஃப்ளவர்ஸ் நம்ம எடுத்து ஒரு 2 hours வெயிலில் வச்சுட்டு நம்ம இது பண்ணோம்னா அதுலேருந்து நம்மளுக்கு சீட்ஸ் கிடைக்கும். சீட்ஸ்லேருந்து நம்ம க்ரோ பண்ணலாம். நம்ம ஒரு சின்ன பிளான்ட் வச்சோம்ல அதுலேருந்து இப்போ ஃப்ளவர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். இது வளரும் போது இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளவர் ஒரு பர்டிகுலர் சீசனில் வரதாக இருந்தாலும் கூட இதோடைய அட்ராக்டிவான கலர்ஸ்க்காகவே இந்த ஃப்ளவரை நம்ம க்ரோ பண்ணலாம். நீம் ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் 15 days ஒன்ஸ் போடலாம். இதுலேயுமே வந்து பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் ஆகிடும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்களுமே இந்த கிரிசாந்தமம் பிளான்ட்டை உங்கள் வீட்டில் க்ரோ பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ. பாய். டேக் கேர்.